சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்னவிவர்ஜிதம் சர்வசித்திப்பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிசாம்ராட் மகேஷ். தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்ச்சியில் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அது ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நம்ம கொடுக்கணும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஜோதிட சம்பந்தமான விஷயங்களும் நம்ம எடுத்து சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பழங்கால நூட்களில் புஸ்தகங்கள் எடுத்து பார்க்கும்பொழுது நமக்கு தெரியறது, ஜோதிட சாஸ்திரத்தில் அதாவது இந்த வருஷம் நல்லா கேட்டுக்கோங்க, இந்த வருடம் பார்த்திங்கன்னா இந்த வருடத்துக்கு ஒரு ராஜா இருப்பாங்க இல்லையா? அந்த ராஜாவுக்கு அந்த வருடம் பூரா இருக்கக்கூடிய பலன்கள், இப்போ குரு ராஜாவாக இருந்து, புதன் ராஜாவாக இருந்து, சனி பகவான் ராஜாவாக இருந்தால் வருடத்துக்கு பூரா அந்த கிரகங்கள் தான் பலன் தரக்கூடிய அதிபதியாக இருப்பார். அதை வைத்து தான் பலன்களை நம்ம நிர்ணயிக்கலாம். அது இருக்கிற இடம், அது சுற்றி இருக்கக்கூடிய கிரகங்கள், நம்ம ராசியிலேருந்து அந்த கிரகங்கள் எப்படி போகிறது, இதை வச்சு இந்த வருட பலன்களை ரொம்ப துல்லியமாக நம்ம கணிக்க முடியுமா? அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாத பலன்களை கணிக்கக்கூடிய ஒரு விதம் இருக்குது பாருங்கள், நல்லா கவனிச்சுக்கோங்க. மாத பலன்களை கணிக்கக்கூடிய ஒரு விதமை, ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு ராஜா இருக்காங்க, ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு அதிபதினு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா சித்திரை மாதம்னு சொல்லுவாங்க. ஏப்ரல் 14லேருந்து மே 15 வரைக்கும் உதாரணமான டேட் தான் நான் சொல்கிறேன். செவ்வாய் தான் ராஜா. அதே மாதிரி இது பேர் மேஷ மாதம், ரிஷப மாதம், மிதுன மாதம், கடக மாதம், சிம்ம மாதம், கன்னி மாதம், துலா மாதம், விருச்சிக மாதம், தனுசு மாதம், மகர மாதம், கும்ப மாதம், மீன மாதம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இருக்கிறது பங்குனி மாதத்தில் இருக்கோம். அப்போ இது குரு மாதம்னு பேர். இந்த குரு தான் இந்த மாதத்துக்கு பலம் கொடுக்கக்கூடிய, குருவை வைத்து தான் இந்த மாதத்தில் நம்ம பலன்களை நிர்ணயிப்பாங்க ஜோதிடர்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த அதாவது பக்ஷ ஜாதகம்னு சொல்லுவாங்க. அதாவது பக்ஷம்னா எப்படி சொல்கிறது உங்களுக்கு, இப்போ இது 15 நாள், இந்த 14 நாட்கள் இருக்குது பார்த்தீங்களா, அமாவாசை கழித்து பௌர்ணமி கழித்து இந்த பட்சத்துக்கு ஒரு கிரகங்களை வைத்து நம்ம பலன்கள் சொல்கிறோம். பாயிண்ட் 1. அடுத்தது இன்னொன்று இருக்குது, எப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் தினப்பலன்கள். தினப்பலன்கள் இன்றைக்கி சந்திரன் என்ன ராசியில் இருக்காரு, என்ன நட்சத்திரம் இருக்காரோ அதை வச்சு சொல்கிறது. லக்ன பலன்கள், லக்ன புள்ளி எங்கே விழுந்திருக்கோ, ராசி கட்டத்தில் எங்கே இருக்கோ அதை வச்சு பலன் சொல்கிறது. இப்படி தின அதிபதி, அதே மாதிரி இந்த தினம் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு நாள், இன்றைக்கி இந்த தினம் இருக்குன்னா இந்த தினத்துக்கு ஒரு பலன்கள் வந்திருக்கு. இப்படி ஜோதிட சாஸ்திரத்தில் ரொம்ப நுணுக்கமான பலன்கள் வந்திருக்கு. பாயிண்ட்ஸாக நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா அற்புதமான பலன்கள் இருக்குது. அற்புதமாக அது வேலை செய்கிறது. அதுதான் அதில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப நுணுக்கமானது. உதாரணமாக என்கிட்ட ஒருத்தர் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக என்கிட்ட கேட்டிருந்தார். ஸோ நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், இன்றைக்கி தினம் எப்போவுமே டே லார்டுன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி நட்சத்திர லார்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ரொம்ப ரொம்ப மகத்துவம், முக்கியத்துவம் இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி அதில் ஷேர்ஸில் ராகு கேதுவுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. ஸோ அவர்களுக்கு நான் சொல்கிறேன், சார் ரொம்ப சிரமத்தில் இருக்கேன் சார், எனக்கு ஏதேனும் ஒரு கோடிட்டு என் ஜாதகத்துக்கு இன்றைய நாளுக்கு இது இருக்குதுன்னு சொல்லுங்கள் சார், இட் வில் பி வெரி பெனிஃபிட் ஃபார் மீ. நான் நிறைய கடன்கள் வாங்கி வச்சுருக்கேன், ஏதேனும் ஒரு விஷயத்தில் இதாகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் அப்போ தான் அவருக்கு இந்த செவ்வாயை அடிப்படையாக வைத்து அவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னேன். அதுவும் மெடிக்கல் சம்மந்தமான ஒரு இதை எடுத்து சொன்னேன். எலக்ட்ரிக்கல், மெடிக்கல், இது மாதிரி விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு கைகூடி வரும்னு சொன்னேன். தே ஆர் வெரி பெனிஃபிட்டட். அவங்க ரொம்ப அழகாக பெனிஃபிட் ஆனாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சார் உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு இதே மாதிரி கைட் பண்ண முடியுமா, த்ரூ அவுட் எனக்கு கைட் பண்ண. நான் சொன்னேன், சாரி சார், எனக்கு அந்த மாதிரி டைம் இது கிடையாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு கைட் பண்ணுற அளவுக்கு ஃபுல்லாக வேலைகள் நிறையா இருந்துருக்கு, நிறையா புஸ்தகம் படிக்க வேண்டியிருக்கு, நிறையா விஷயங்கள் இருக்குது, அதனால் என்னால் அதை கைட் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை சார், எனக்கு இன்னும் பெனிஃபிட்டாக இல்லை சார், நான் ஒரு தடவை சொன்னேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் எப்போ முடியுதோ நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பெனிஃபிட்டடாக சில பேருக்கு நம்ம எடுத்து சொல்கிறோம். அதுலேயும் ஒரு 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 சில பேர் சொன்னாங்க, சார் எனக்கு ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணுங்கள், இல்லை ஒரு ப்ராட்காஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணுங்கள், எங்களுடைய கேள்விகள் நாங்கள் கேட்கும்பொழுது ஏதேனும் ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னேன்னா எங்களுக்கு ஒரு பெரிய உதவிகரமாக இருக்கும், அது சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தால் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் பார்க்குறேன், அதுக்கு ஒரு பிளானிங் பண்ணி நான் பார்க்குறேன். ஏன்னா டைம் பர்மிட் பண்ணோம் இல்லையா, இந்த மாதிரி சில விஷயங்களும் இருக்குது. சரி, நம்ம ஜோதிட சாஸ்திரத்தை பற்றி ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறோம். அடுத்தது ஆன்மீக தகவல்லையும் அதை பற்றி நான் பேச போகிறேன்.
இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் பார்க்க போகிறோம். காசி யாத்திரை நான் ஏற்கனவே சொன்னேன், ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது. ஜோதிட கிளாஸ் வரக்கூடிய சனி ஞாயிற்றுக்கிழமை அடிப்படை ஜோதிட வகுப்புகள் இருக்குது. நம்ம கொலகாப்பூர் மகாலட்சுமி கோயிலுக்கு இப்போ எத்தனை பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அவங்க 7397394829 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதனுடைய முழு இது ஏற்பாடானோன்னு உங்களுக்கு ஃபுல்லாக சென்ட் பண்ணுவாங்க. இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் இதோ நாம் பார்க்க போகிற பஞ்சாங்க குறிப்புகளில் 23/3/2026 உத்தராயணம் விஸ்வாவசுருடன் பங்குனி மாதம் 9ஆம் திருநாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை இரவு 11:49 வரை, பின்பு ரோகிணி. இன்றைய திதி பஞ்சமி இரவு 9:54 வரை, பின்பு சஷ்டி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை இரவு 11:49 வரை, பின்பு சுவாதி. துளாராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்னைக்கு சோமவாரம் திங்கட்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் கூடிய அற்புதமான நன்னாளாக இன்றைய தினத்தில் இருக்குது. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷகரமான நாள். திங்கட்கிழமை சந்திரனுடைய முழு ஆதிக்கம் கொண்ட அற்புதமான நாள். நன்றுடையானே தீயதே இல்லானே நரை வெள்ளேறி ஒன்றுடையானே உமையொரு பாகம் உடையானே சென்றடையாத திருவுடையானே சிராப்பள்ளி குன்றுடையானே கூரை என் உள்ளம் குளிருமேனு சிவபெருமானே சோமவாரத்தில் பிரார்த்தனை பண்ணி கிருத்திய நட்சத்திரமாக இருக்கங்காட்டி விரதங்களை மேற்கொண்டு முருகா 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 முருகான்னு மனமுருக வேண்ட ரொம்ப விசேஷம். அப்பா உள்ள 2 பேரும் இருக்கக்கூடிய ஸ்தலம் அப்படின்னு சொன்னால் 2 ஸ்தலங்களில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரே இடத்துல திருப்பரங்குன்றத்தில் ஒரே சன்னிதானத்தில் எல்லாத்தையும் பார்க்கலாம். அடுத்தது சுவாமி மலையில் அப்பாவுக்கு பிரணவத்தை பற்றி எடுத்து உரைத்த அற்புதமான ஸ்தலம். இந்த 2 இடங்களிலும் ரொம்ப விசேஷமான நாள். பக்கத்தில் இருக்கிறவா முடிஞ்சால் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துவிட்டோம். அதே மாதிரி சூரிய பகவான் தினத்துக்கு அதிபதி சந்திரன், இது 2 சேரும்பொழுது இன்றைக்கி சில அற்புத காரியங்கள் தொடக்கம் பண்ணோம்னா நல்ல பலன்களை கொடுக்கும். சந்திராஷ்டமம் இல்லாதவர்கள் சித்திர நட்சத்திரம் கன்னிராசிலையும் அதுக்கப்புறம் துளாராசிலையும் 2 பாதங்கள் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நட்சத்திரம் தொடங்கினதுலேருந்து ஒரு 12 மணி நேரம், உதாரணமாக சொல்கிறேன், 24 மணி நேரம் ஒரு நட்சத்திரம் இருக்குன்னா 12 மணி நேரம் கன்னிலையும் 12 மணி நேரம் துளாராசிலையும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால தான் கன்னி சித்திர நட்சத்திரமும் துளாராசியில் சித்திரை, அப்புறம் இரவுக்கு மேலே சுவாதி நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சந்திராஷ்டமத்தப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, எப்படி சார் இருக்கணும்? கவனமாக இருக்கணும், பேசப்படாது, கவனமாக இருக்கணும். ஒரு விஷயத்தில் நம்ம ஆர்வப்பட்டு எதா பண்ண வேணா, ஆர்வ கோளாறுலாம் பண்ணுறியான்னுவா. ஒரு விஷயத்தில் ரொம்ப அப்படியே சோம்பேறித்தனமாக இருந்தால் சோம்பேறி சே எதை சொன்னாலும் ஒன்றும் பண்ணுறதில்ல. சரி மீடியமாக இருந்தான்னா உனக்கு சொல்லி கொடுக்கணுமா வேற என்னையா இது அப்படின்னு சொல்லுவாள். ஸோ இன்றைக்கி எல்லாமே நம்ம கண்ணுக்கு முன்னாடி குறையாகவும் அவாவுக்கு நம்ம குறைபாடுகளாகவும் தெரியும். கண்டுக்கப்படாது, கொஞ்சம் அப்படியே கவனமாக இருந்துக்க வேண்டிதான். பக்கத்தில் கோயிலுக்கு போகிறது பிள்ளையாரை வேண்டிக்கிறது. மற்றவாளுக்கு தோப்புக்காரணம் போட்டதோட தோப்புக்காரணம் போட்டதான் நல்லது. பிள்ளையாரப்பா அப்படின்னு சொல்லிட்டு 5 கரத்தனை ஆணை முகத்தோனே இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றுனே நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன்னு பிள்ளையாரை வேண்டிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம் பஞ்சாங்க குறிப்புகள், நல்ல நேரம், ராகுகாலம், யமகண்டம் போன்ற விஷயங்களை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். சில விஷயங்கள் விரையும், சில விஷயங்கள் லாபம். எப்படி விரையும் அப்படின்னா, நம்ம ஒன்று எடுத்து இதை தான் சரின்னு சொல்லும்போது அது இல்லைன்னு ஒருத்தர் சொல்லுவாள். அப்போ நான் சரின்னு சொல்கிறேன், நியாயத்தை பேசுகிறேன், தர்மத்தை பேசுகிறேன், சத்தியத்தை பேசுகிறேன், பிடிவாத குணத்துக்கு அவளுக்கும் இது சரின்னு தெரியும், பட் அதை ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறான். என்ன இது, வாட் இஸ் திஸ்? நான் ஒருத்தரே பாடுபட்டு ஒரு கையால் எப்படி ஓசை வரும்? இல்லையா? 2 இப்படி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கும். முதலாளி அங்கே ஒர்க் பண்ணுறவர் கூட இருக்கும், நண்பர்கள் கிட்ட இருந்துட்டு இருக்கும். சும்மா ஒரு இடத்துக்கு போய் பேசுகிறவா, அந்த பேசுகிறவா மூலமான சில விஷயங்கள் ஈகோ கிளாஷஸ் வரும். ஒரு வார்த்தை யதார்த்தமாக பேச அவள்லாம் பெரிய இதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை மற்றவா சொல்லுவாள். எனக்கு இதுதான் பிடிக்கவே இல்லை. ஏன் நான் அப்படி இல்லவே இல்லை, நான் ஏன் ஒரு விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்ணி இப்படி சொல்கிறீங்களே, அதுவும் பிரபகண்டா வேறு பண்ணுறதில்ல, அது வேறு பெருசாக வெளியில் வேறு சொல்லிக்கிறீர்கள், என்னது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இன்றைய தினத்தில் தோணலாம். விரயங்கள் இருக்கலாம்.
அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. கண் சம்பந்தமான உபாதைகள், ஆண்களுக்கு வலதுகண், பெண்களுக்கு இடதுகண், உடம்பு சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். ரிஷபராசி நண்பர்களுக்கு லாபங்கள் நிறைந்த அற்புதமான நாள். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், நல்ல காரியங்கள் நடக்கும். மத்தியானத்திற்கு மேலே ஒரு சில நல்ல காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இன்றைய தினம் உண்டு. எப்போ சார் நாள் நல்லா இருக்கும், எப்போ சார் நல்லா இருக்கும், இப்போ நல்லா இருக்கு, பெஸ்ட் டே அப்படின்னு சொல்லலாம். இந்த தினத்தில் தொழிலுக்குண்டான முதலீடுகளுக்கு சிறப்பாக இருந்துருக்கு. தாயார் வழியில் நல்ல செய்திகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கால் சம்பந்தமான பிரச்சனைகளில் கவனம் என்பது தேவை. அதே சமயத்தில் காலில் சின்ன காயந்தான் பட்டது, எனக்கு ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குது அப்படிங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நிறையா வெளிநாடு செல்லக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அரசாங்கத்தின் மூலமான லாபங்கள் உண்டு. எனக்கு தெரிந்த அரசியல்வாதி இருந்துட்டுருக்கார். நான் இப்போ எலெக்ஷன் சம்மந்தமான விஷயங்களில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நான் ஒரு நட்புக்காக இந்த விஷயத்தை நான் பண்ண பின்னாடி முழு நேரமாக அது மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு பேர், புகழ், அந்தஸ்து, உங்களை நீங்கள் வெளிப்படுத்திக் கொள்வது நட்பலன்களை உண்டாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு ரொம்ப அற்புதமான நாள். மிதுன ராசிக்கு கணக்கெடுத்து பார்க்கும்போது பிரமாதமாக இருந்துட்டுருக்கு. டே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அலைச்சல்களை கொடுக்கும், பிரயாணத்தை கொடுக்கும், புது ஆட்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், நீங்கள் நினச்சது நடக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும் பொழுது அப்பான்னு ஒரு ஆனந்தத்தை பெறக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். விவேகமான ஒரு சிந்தனை, சாதுரியமான பேச்சு, சாதுரியமான செயல்பாடு மிகப்பெரிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நன்னாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கறது. இன்றைய தினத்தில் சில பேர் பேசுவா, கண்டுக்காதீங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் உங்களுடைய விஷயத்தில் முழுமையாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உண்டு. ஸ்கேன் சென்டர் வச்சுட்டு இருக்கிறவங்க, மருத்துவம் ஹாஸ்பிட்டல் நடத்தின்னு இருக்கவங்க, கிளினிக் நடத்தின்னு இருக்கிறவங்க, அதே சமயத்து ஸ்கூல் காலேஜ் சம்மந்தமான விஷயங்கள் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நான் நினச்ச மாதிரி தான் இது நடந்ததுங்கிற மாதிரி சில காரியங்கள் ஈடுபடுவேன். கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பு, மிகப்பெரிய நல்நாள், மிகப்பெரிய நபர்கள்ட்ட வாழ்த்துக்கள் பெறத்துக்குண்டான அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி, காமாட்சி வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு, கடகராசிக்கு இந்த தினம் பிரயாணத்துக்கு உண்டான நாள். குடும்பத்தோடு எங்கேயும் போயிட்டு வரோம், லீவ் விட்டாச்சு, நம்ம இங்கே போகலாம், அங்கே போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம் அப்படிங்கிற விஷயத்துக்காக பிரயாணம் பண்ணுவீங்க. ட்ரெஸ்ஸு வாங்கிறது, அதே போன்று தந்தையாருக்கு உடம்பு ஆரோக்கியம், பாதம் சம்பந்தமான பிரச்சனைகள், வயிறு சம்பந்தமான உபாதைகள் வரலாம். நேற்று இந்த ஃபுட் பாய்சன் எடுத்து சாப்பிட்டேன்னு சொந்த பந்தங்களில் சொல்லக்கூடிய வாய்ப்புகள். நான் நிகழ்ச்சிக்கு வரல, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்கோ அப்படின்னு சில பேர் வர முடியாத, நீங்கள் மட்டும் சில காரியத்துக்கு போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கும். சில நேரம் பயம், சில நேரம் ஆரோக்கியமான சிந்தனைகள். பணவரவுகளுக்கு உண்டான நாள் இன்னைக்கு, பண வரவுகளுக்கு உண்டான அற்புதமான நாள். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இருக்கிறவா பேச்சுவார்த்தை நடத்துகிறவாளுக்கு அனுகூல்யமாக இருக்கும். இடம், பொருள், வீடு விற்கிறது, வாங்கிறது போன்ற விஷயங்கள் அனுகூல்யம் பெறும். மரம் சம்பந்தமான வேலைகள் எடுத்து பண்ணிட்டு இருக்கவா, தெய்வீக கோயில் அர்ச்சகர், யோகா ஆசிரியராக இருந்துட்டுருக்கிறவங்க, சொற்பொழிவாளராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் ஜோதிடராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் சில விஷயங்களுக்கெல்லாம் சாதகமாக இருந்துட்டுருக்கும். கடகராசி என்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு விசேஷ வழிபாடு. சிம்மராசி நண்பர்களுக்கு, சிம்மராசிக்கு இன்னைக்கு பாதி நடக்கும், பாதி விஷயங்கள் தடங்கலாம். என்ன சார் இப்படி சொல்கிறேன், 4-5 நாளைக்கு முன்னாடிலேருந்தே இப்படி நடந்துட்டுருக்கு, ஏன், வாட் ஹேப்பன்? பட் ஒரு சில காரியம் நடக்கிறது, எஸ், அதுதான் சொன்னேன், 50% சக்ஸஸ், 50% சில பாதிப்புகள், பெருசாக இல்லை, சில பாதிப்புகள், சில பாதிப்புகள். மற்றபடி இன்றைய தினத்தில் அனுகூல்யமாக இருக்கும். எல்லாரும் இருந்தும் ஒன்றும் இல்லாத மாதிரி ஒரு தோணல்கள் வரும். எல்லாம் இருக்குது ஆனால் இன்னும் இல்லை, எல்லாம் இருக்குது ஆனால் ஏதோ ஒரு கட்டுப்பாடு இல்லாத மாதிரி ஒரு தோணல் இருக்குங்கிற ஒரு கவலைகள் அப்பப்போ இருந்துட்டுருக்கும். வியூகத்தை வைத்து கொள்வது, யார்ட்டையும் எந்த ரகசியத்தையும் சொல்கிறது தவிர்த்துக்கிறன. ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி யார்ட்டையும் சொல்லிடக்கூடாது. ஒரு காரியம் தடங்கலானால் இன்றைக்கி நல்லது தான் வச்சுக்கலாம். அதே சமயத்தில் பட்ட இடத்துல படும்னு, வீட்டில் வரக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். கார் யாருக்கிட்டையும் இலவல் கொடுக்கப்படாது, புஸ்தகம் கொடுக்கப்படாது, பை கொடுக்கப்படாது, உங்களுடைய பொருட்கள் கொடுக்கப்படாது, செல்ஃபோனை கவனமாக வச்சுக்கணும், வழுக்கக்கூடிய பொருட்களில் கவனமாக இருக்கணும்.
முடியாத விஷயத்தை எடுத்து செயல்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்தில் பைரவரோடைய வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு, கன்னிராசிக்கு கிரக நிலையெல்லாம் அப்படி எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், இன்றைய தினத்தில் சித்திர நட்சத்திரத்துக்கு மட்டும் சரியில்லை, மற்றபடி அஸ்தம் உத்தரத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, பெஸ்ட்டாக இருக்குது. எடுத்த காரியம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். நிறைய முயற்சிகள் உங்களுக்கு மன திருப்தியை தரும். 2-3 நாள் இருந்த கவலைகள்லாம் தீரும். ஒரு சில நேரங்களில் அப்படியே உம்முன்னு உட்காந்துட்டு இருப்பா, என்ன ஒன்றும் இல்லை, என்ன ஒன்றும் இல்லை, என்ன ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவா. நான் ஏதோ ஒன்று மனசில் நினச்சிட்டு இருப்பா. உண்மையாக கேட்டு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டே இருக்காது. சின்ன விஷயம், நீங்கள் போன வாரம் என்ன இப்படி பேசினது தெரியுமா, போன வாரமா எனக்கே மறந்துடுது, காலையில் என்ன சாப்பிட்டேனே மறந்துடுது, போன வாரம் என்னன்னு யோசித்து பார்த்து அதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் வேஸ்ட் பண்ணுவேன். அப்படி 1.5 மணி நேரத்தில் நம்மளோட கெட்ட விஷயங்கள்லாம் போயிடும். இன்றைய தினத்தில் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்து முடிஞ்சால் பிரதட்சணம் பண்ணி, டைம் இருந்தால் தியானம் பண்ணி, இன்னும் டைம் இருந்தால் விளக்கேற்றி, இன்னும் டைம் இருந்தால் நமஸ்காரம் பண்ணி, இன்னும் டைம் இருந்தால் அர்ச்சனையை பண்ணணும். இப்படியெல்லாம் டைம் இருந்து இன்றைய தினத்தில் தெய்வீக வழிபாடு பண்ணால் அற்புதமான பலன்கள் கூடி வரும். அதே மாதிரி தொழில் சம்பந்தமான விஷயங்கள், நான் போயின்னு இருக்கேன் நீயும் கூட வரையான்னு சொன்னால் அவருக்கு ஒரு புது ஐடியாவை நீங்கள் உருவாக்கி விட்டுடுவேன். கன்னிராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களே, துளாராசிக்கு எப்படி இருக்கு? துளாராசிக்கு இன்றைய தினத்தில் சித்திர நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம். சித்திர நட்சத்திரம் பகல்லையும் சுவாதி நட்சத்திரம் இரவுலையும் கவனம் தேவை. விசாக நட்சத்திரத்துக்கு சிறப்பாக இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா பொதுவாக ராசி பலன் அவ்வளோ சாதகமாக இல்லை. ஒரு சில விஷயங்களில் கவனம் தேவை. ஒரு சில விஷயம் நம்ம சொன்னதெல்லாம் கெட்டதாக மற்றவாளுக்கு போடும். நல்லதெல்லாம் சொல்லியிருப்போம், அதெல்லாம் காதில் வாங்கியிருக்காது. நீ இந்த வார்த்தையை சொன்னியேன்னு அந்த வார்த்தையை மட்டும் பிடிப்பான். உனக்கு கோபம் வரும். என்னை பற்றி பேச, அப்பா அம்மாவை பற்றி பேசாத, என்னை பற்றி பேசி இவாளை பற்றி பேசாத, என்னை பற்றி பேசி இவாளை பற்றி சொல்லாத, ஆனால் அவளை பற்றி தான் சொல்லுவான். ஏன் இப்படின்னு கோவப்படுவேன். நான் நினச்ச ஸ்பீடு வேலை ஆட்கள்கிட்ட வரல. நான் இன்றைக்கி இதுதான் நான் சொன்னேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை எதுதான் சொன்னேலோ அதுதான் இன்றைக்கி நடக்கும். துளாராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் தெய்வ வழிபாடு எல்லாத்தையும் மாற்றும். அப்படி என்ன சார் தெய்வ வழிபாடு பண்ணும்? விக்னஸ்தஸ்ய நஜாயத்தைன்னு சொல்லுவோம். விக்னராஜரை வழிபட்டோம்னா போதும். எல்லா விக்னங்களும் போகக்கூடிய ராஜர் விநாயக பெருமான். விநாயக பெருமான் வெற்றியை தருவார். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, விருச்சிக ராசிக்கு இன்றைக்கு தினத்தில் ஓஹோன்னு காரியங்கள் நடக்கும். பிரமாதம் அப்படின்னு மற்றவா சொல்கிற அளவுக்கு எல்லா விஷயங்களும் வெற்றி பெறும். திருமண காரியம் ஓஹோன்னு இருக்கும். திருமண விஷயங்கள் வெற்றி பெறும். சில பேர் பாராட்டுற அளவுக்கு இன்றைய தினத்தில் இருக்கும். ஜோதிடரை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். பரிகாரங்கள் பண்ணிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரதுக்குண்டான அற்புதமான நாள். இன்டர்வியூ மற்றவானால அழைப்புதல் கூடி வரும். இமெயில், ஃபோன், வாட்ஸ்அப் இது போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து பார்ப்பேன். ஆன்லைனில் சில சூதாட்டங்கள் பண்ணுறது, ஆன்லைன் சம்பந்தமான பணம் கொடுத்து ஏமாறுறது போன்ற விஷயங்களில் கவனம் தேவை. தெரியாத நபர்கள்ட்ட பழகிறதை தவிர்த்துக்கிறது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்கள், அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் எந்த காரியத்தையும் பண்ணக்கூடாது. ஒரு விஷயத்தில் நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்கன்னா நல்ல வெல் விஷயத்தை கேட்டுண்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்லது. பண விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் கடன் அடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கணவன் மனைவியை புரிஞ்சுப்பா, மனைவி கணவரை புரிஞ்சுப்பா. 2 பேருக்குள்ள அந்யோன்யங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். சில நேரங்களில் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தாலும் மற்றவாள்கிட்ட பகிர்ந்துப்பேன். கொஞ்சம் நேரம் பேசினதுக்கப்புறம் மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறைஞ்சி விடுத்துன்னு அவளுக்கு ஏறிடும். இந்த மாதிரி இன்றைய தினத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு. தனுசு ராசி நண்பர்கள், தனுசு ராசிக்கு இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்பு கூடி வரும். முடியாத காரியத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா இதை எடுத்துட்டோம் அப்படிங்கிற பல யோசனைகள் இருக்கும். அரிசி சம்பந்தமான பிஸ்னஸ், விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறோம், தோட்டம் துறவெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். மனசு சரியில்லை சார், பிறர் ஆறுதல் சொல்கிறதுக்காக 2-3 தடவை அதை சொல்லுவேன். அவள் பாட்டுக்கு அவள் வேலையை பார்த்துக்கையா, நம்மளை கண்டுக்கிறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு நீங்களே சில நேரங்களில் சொல்லுவேன். வீட்டில் இருக்கிறவாளையும் பார்த்து சொன்ன விஷயத்தையே திரும்பி சொன்னால் அவளுக்கு காது ஏற்காதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொன்ன விஷயத்தையே திருப்பி சொல்கிறது. என்னமோ எனக்கு கால் வலின்னு 10 தடவை சொன்னேன்னா காலா பாவம் அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு போயிடுவாள். அப்போ அது பாரு, கால் வலின்னு சொல்கிறேன், காலாண்டு போயிட்டுருக்கா, நம்ம கால நேரம் அப்படின்னு பல நேரங்களில் எடுத்துப்பேன். தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி நிறைய நகைச்சுவை பேசுவேன். பார்த்தெல்லாம் ஜாலியாக இருக்கார். எங்கே ஜாலியாக இருக்கேன், என் மன துக்கத்தை போக்குறதுக்கு இப்படி சிரித்து பேசின்னு இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு சிரித்து பேசின்னு இருக்கேன்னு அதை அப்படியே பேசிடுவேன்.
வீட்டுக்கு சொந்த பந்தங்கள் வருவா, அவள் முன்னாடி எடுத்து எதையும் காமிச்சிக்க மாட்டேன். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு, மகரத்துக்கு இன்றைய தினம் சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தா தினம் சாதகமாக இருக்குது. இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். வீட்டுக்கு ஆள் வரல, தோட்டத்துக்கு ஆள் வரல, வேலையாட்கள் சரியில்லை, இவா சரியில்லை, அவா சரியில்லை, சொந்தத்தில் இப்படி இருக்கா அப்படி இருக்கா, இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருப்பாளே. இன்றைக்கி அப்படிலாம் சொல்லலை, நன்னா பேசுகிறான். உடம்பு ஆரோக்கியம் வெற்றியாக இருந்துருக்கு. பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட வாய்ப்புகள் இருக்குது. பேச்சு போட்டி, டான்ஸ் போட்டி, பாட்டு போட்டி இதெல்லாம் இருக்கட்டும் சார், எக்ஸாம் இருக்கே அந்த போட்டியிலையும் ஜெயிச்சுடுவா. நிறைய விஷயங்களில் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. புது புது காரியங்களில் நிறைய ஈடுபட்டு அதை படித்து தெரிஞ்சு அதுக்கு மூலமாக லாபங்கள் உண்டு. சினிமா நட்சத்திரமாக இருந்துருக்கிறவர்களுக்கு அமோக வெற்றி, புதிய காரியங்களில் ஈடுபடுவேன். அதே போன்று பார்த்திங்கன்னா இசை, ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறவா, சில கிளாஸஸ் கலைகள் சம்பந்தமான விஷயங்கள் அதெல்லாம் ரொம்ப நன்னா இருக்குது. மகராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, குருவாயூரப்பர் வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கிறதுக்கு உண்டான யோகங்கள் இருக்குது. காசு நீங்கள் தான் சார் கொடுக்கணும், அப்படி கிடையாது. இன்றைக்கி ஏதாவது வரல, அதாவது இன்றைக்கி சரியில்லை அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நாள் நட்சத்திரம் இல்லை, நம்மளுடைய பேச்சும் நம்மளுடைய செயல்பாடுகள் கூட சில நேரம் அப்படி வரலாம். இன்றைக்கி பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு முயற்சி எடுக்கலாம், இல்லைன்னா அதுக்கு ஒரு ரூபாவது போட்டு வைக்கலாம். உண்டு இல்லை, நான் எப்படி வீடு வாங்கிடுவேன், எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது, இவர் சொல்லியிருக்கார், கிரகநிலை சாதகம் பார்ப்போம், நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது முயற்சி பண்ணுங்க. ஹவுசிங் லோன் எதிர்பார்த்தவா, எஜுகேஷன் லோன் எதிர்பார்த்தவா, பர்சனல் லோன் எதிர்பார்த்தவா, பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்தவா, ஒருத்தட்ட கேட்டிருக்குன்னு எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல பலன்கள் கூடி வரும். கடனுக்காக கடன், அதீத கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. கும்பராசி நண்பர்களுக்கு ஆரோக்கிய கவனம், ஆரோக்கிய அவஸ்தை சார் சொல்ல முடியாது சார். வெளியில் மாத்திரை 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 மாத்திரை, மருத்துவம் 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 மருத்துவம், ஒவ்வொருத்தராக பார்த்துட்டு இருக்க, கால் வலி கழுத்து வலி இப்படி வழிகள் இருந்துட்டு இருக்கு, ஆனாலும் பொருட்படுத்தலை. வேலை ஆட்கள் இருக்கும்போது மற்றவாட்ட பேசின்னு இருக்கும்போது, வேலை இருக்கும்போது தெரியல, சும்மா இருக்கும்போது பல விதமான யோசனை, தூக்கம் இருந்தால் போதும், இப்படி ஒரு மன உளைச்சல்கள் இருந்துகிட்டே இருக்குது. இது போன்ற விஷயங்கள்ல ஒரு 2 நாளைக்கு பேசல, அதுக்கப்புறம் அதை விட்டுவிடுவேன். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு, அவளா பேசட்டும், நான் எதுக்கு போயிட்டு அப்படின்னு சில விஷயத்தை விட்டு கொடுத்துருப்பாரு. நமக்கு காரியம் ஆகணும்னா நம்ம தான் பேசணும். வேலை வாய்ப்பு கூடி வரும், நினச்ச காரியம் வெற்றி பெறும், அரசாங்கத்தின் மூலமான லாபங்கள், பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும், சொன்ன வார்த்தை அப்படியே நடக்கும். நல்லோர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாள். தந்தைக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, ஆரோக்கியத்தில் விஷயத்தில் கவனம் என்பதும் தேவை. இன்றைய தினத்தில் நினச்ச பலன், வருமானம் கூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில விஷயங்கள் வெளியில் சொல்ல முடியாது, ஆனால் வெற்றி பெற்றுவிட்டேன் அப்படின்றது மன திருப்தி பெறும். ஒரு புது ப்ராஜெக்டில் இறங்குவேல், அதில் உங்களுக்கு லாபங்கள் கூடி வரும். மிகப்பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், இல்லை ஃபோனில் பேசுகிறது, இல்லைன்னா தொடர்புகள், ஏதோ ஒரு வகையில் ஒரு காரியம் நடக்கும். மற்றவங்களுக்கு நடந்த காரியம் உங்களுக்கு நடந்தாப்புல இருப்பேன். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு பேர் புகழ் அந்தஸ்து அற்புதமாக இருக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு வெற்றி. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு. ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம ரொம்ப பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் இருக்குது பார்த்துக்கோங்க. அந்த கிரகத்தினுடைய பலம் பலவீனம்ங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அது இருக்கக்கூடிய பாவம். பாவம் அப்படின்னு சொன்னால் லக்னம் அப்படிங்கிறது 1ஆம் இடம். இப்படி 12 பாவமாக நம்மளுடைய ரிஷிகள் ஞானிகள் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தை பிரிச்சிருக்காங்க. அப்போ 12 பாவங்களை, இந்த 12 பாவம் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயத்தை 12 பாவமாக பிரிச்சுட்டாங்க. இது பாயிண்ட் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. அடுத்தது கிரகத்தின் வலிமை பலவீனம், அதாவது அது பலம் பலவீனம்னு 2ஆக பிரிச்சுக்கலாம். பலமாக இருக்குது, பலவீனமாக இருக்குது, 2 விஷயத்தை பிரிச்சுக்கலாம். இந்த கிரகங்கள் எந்த இடத்துல எந்த கிரகத்தின் பார்வை பெறது, இந்த கிரகம் எந்த கிரகத்து கூட சேர்ந்து இருக்கிறது, இதை 3ஆவது பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அது ஆட்சி உச்சம், அது எந்த நிலையில் அந்த கிரகங்கள் நவாம்சத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளுடைய வேதமுறை ஜோதிடத்தில் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இதை பார்க்குற சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கு முன்ன இருக்கிற கிரகம் பின்ன இருக்கிற கிரகம், அதே போன்று என்ன தசா புத்தி அந்தர சூக்ஷமாக நடக்கிறதுன்னு பார்க்கணும். இது அடுத்த பாயிண்ட். அடுத்தது கோச்சார கிரகங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய அதே கிரகம் எப்படி இருக்குது,
இப்போ பிறந்த இடத்துல இப்போ இப்படி இருக்குது, இப்போ இருக்கிற இடத்துல இப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில் இப்படி இருக்குது. இதெல்லாம் வைத்து சகுனம், நிமித்தம், கேட்கக்கூடியவங்க மனநிலை, சொல்லக்கூடியவங்க மனநிலை, இதெல்லாம் வச்சு தெய்வ அனுகிரகத்தில் வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் தான் பலிக்குது. இப்படி தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லணும். ஹோரையை பார்க்கணும், லக்னத்தை பார்க்கணும், இன்றைய நாள் நட்சத்திரம் திதி கர்ண யோகம் போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன சப்ஜெக்டை எடுத்து சொல்லணும். ஜோதிட சாஸ்திரத்தை இப்படி தான் கணிக்கணும். அப்போது ப்ரீ ப்ரிப்பரேஷன் சொல்லுவாங்க. ப்ரீ ப்ரிப்பரேஷன்னா எடுத்தோன்னே ஜோதிடம் சொல்கிறத விட, எனக்குன்னு இருக்கக்கூடிய நாலேஜை நான் டக்குன்னு எடுத்து சொல்லிடுறேங்கிறத விட, ஒரு ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு ஒரு தடவை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு கிரகங்களை நம்ம அப்படி மனசில் ஏற்றிண்டு தென் இஃப் யூ ஸ்டார்டட், ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் பலன்கள் சொல்லும்போது அது சரியாக இருக்கும். இப்படி தான் பலன்கள். இதுக்கு முன்னாடி நான் இந்த பலனை சொல்ல, பகவான் தான் இந்த பலனை வந்து என் வாயில் சொல்ல வைக்கிறார் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் ரியலைஸ் பண்ணிக்கணும். நான் சொன்னது தான் கரெக்ட் அப்படி சொல்லவே கூடாது. இது சரியாக இருக்குது, இது தப்பாக போயிடுது இந்த பலன், அப்போ ஏன் போச்சு அப்படிங்கிறதையும் ஆய்வு பண்ணிக்கணும். இதுதான் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த வித்தை, நமக்கு சொல்லிக் கொடுத்த முறை, நமக்கு சொல்லிக் கொடுத்த சிஸ்டம். இதை கடைபிடித்தாலே அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இதே போன்ற ஒரு தினந்தோறும் நிறையா பேருக்கு சொல்லின்னு இருக்கேன். சில ஜாதகங்களில் சில விஷயங்கள் நான் சொல்லும் பொழுது சார் சான்ஸே இல்லைன்னு சொன்னவா இப்போ எஸ் கரெக்டாக 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், கல்யாணம் 2 வருஷத்துக்குள்ளே ஆகும், நிச்சயமாயிடுத்து சார் அப்படின்னு சொல்லி சிரிச்சா. உண்மையாகவே நான் பாவம் இவாளுக்கு தடங்களாக போகிறதே நினச்சேன். தடங்களாகிடுது. எப்போ தெரியுது எனக்கு? 4 இயர்ஸ் கழிச்சதுக்கப்புறம். சார் நீங்கள் சொன்ன மாதிரி தடங்களாகி அதுக்கப்புறம் தான் 2 வருஷம் கழித்து கல்யாணம் ஆச்சு சார். இப்போது 2வது பொண்ணுக்கு நாங்கள் வந்து பார்க்க வந்திருக்கோம். இப்படி சொல்கிறதா ஏராளமான பேர் இருக்கா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஜாதகத்தை வச்சு பார்க்கும்பொழுது அற்புதமான பலன்கள் தெரியும். இப்படி தான் ஜோதிட பலன்கள் இருக்குது. இந்த மாதிரி ஜோதிட பலன் நான் தெரிஞ்சுக்கணும் சார், பேசிக்காக படிக்கணும், பிரசன்ன ஜோதிடம் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறதா 2 days ஆன்லைன் க்ளோஸ் இருக்குது. 7397394829 இதில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரம். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர்.